நான் ஒருத்தர் அப்பெல்லாம் ஜுப்பா பாஸ்டர் ரைட் ஜுப்பா போட்டிருப்பேன். நான் ₹1 கொடுக்க மாட்டேன், என் ஏசப்பா எனக்கு விடுதலை பண்ணுவாரு, என்னை தூக்கி போய் என் சர்ச்சில் வச்சுட்டு சொல்லி தூக்கிட்டு போடுறப்பா. இங்கே ஒரு கூட்டம் நடக்குது, இப்படியே ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை போய் உட்கார வச்சாங்க. அங்கே ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இதோ எலும்பு ஒடிஞ்சவங்க, இதோ நரம்பு ஒடிஞ்சவா, அவங்க அந்நிய பாஷை இறங்கி இங்க வந்து ஆண் போல குதிக்க போறாங்க. அதையே சொல்லுவோம், எத்தனை பேருக்கு மான்கா சாயங்காலம் குதிக்கிறாங்க, மான்கா அப்படியே குதிக்கிறேன். அப்படியே எடுத்து பேப்பர் காட்டுறேன் பாருங்க. சிஎம்ஸ் ₹1,00,000 கேட்டாங்க, 1,25,000. இன்னைக்கு ₹1 கொடுக்கல நான். இல்லை ஆண்டவர் மான்கார் மாத்திட்டான். இப்போ நோக்கிதான். ஆனா பவர் யாரோட பவர்? பரலோகத்திலிருந்து பவர் என்னோட இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். நீ கவலைப்பட வேண்டாம். முட்டி வலி, கைக்கு வலி, ஒழுங்கு வலி கவலைப்பட. ஜஸ்ட் செகண்ட் என் ஆவியானவர் உன்னோட வந்தால் கேளுங்க. ஆவியானவரே வாங்க, இந்த மாலை நேரத்துல வாங்க, விடுதலை பண்ணு. கண்டிப்பா பண்ணுவார். 1997 நினைச்சுக்கப்பட்டேன். எப்போ 7 நீங்கெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம். நாங்கெல்லாம் நல்ல சாப்பாடுக்கு அப்பெல்லாம் சாப்பாடு தான் கஷ்டம். பழத்து மேல எல்லாம் கஷ்டம். சோறு தின்னாம கறி தின்ற ஜாதி. நாங்கள் என்ன தின்ற ஜாதி? வெறும் கறி. வேட்டைக்காரங்க நாங்கள். யாரு? காட்டில் மூட்டில் வேட்டை பண்ணுறோம், வேட்டைக்காரங்க. உங்களுக்கு குழந்தை குட்டி வெளியே ஆஸ்பத்திரியில் பெற்றிக்குவாங்க. நீங்கள் குழந்தை குட்டி. நாங்கள் அப்படி இல்லை. என் தாத்தா பாட்டி முத்தாத்தா காட்டில் போய்கிட்டு இருப்போம். என் பாட்டி கர்ப்பிணி ஆகி குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்து குழந்தை வர நேரத்தில் எங்கள் தாத்தா 2 முட்டி இங்கே வச்சு ஃப்ரெஷ் பண்ணோட குழந்தை வெளியே வந்துடும். அப்படியே தூக்கி வாயிலேருந்து அந்த வயிறு கட் பண்ணி கட்டிட்டு மடியில் வச்சு அன்னைக்கு ஆதாம படுக்க வச்சு எலும்பு ஒடிச்சு மூலிகை உருவாக்குனார் ஆண்டவர். கரண்ட் மையம் பண்ணுங்க. அந்த மூலிகை தான் வேட்டை காலமா உங்களுக்கு தெரியும், வயது காலமா எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் கம்மிக்கல் வச்சு மாத்திரை மாற்றிட்டாங்க. அது இல்லையா? அந்த மூலிகை எடுத்து ஜூஸ் பண்ணி என் பாடி குடிக்க வச்சுட்டு போய்கொண்டே இருப்போம். இன்னைக்கும் நம்ம குழந்தைங்க வெளியெல்லாம் பெற்றிக்கிறோம். அந்த மூலிகை தான் இன்னைக்கு உங்க வீடு தேடி வந்து இது கரண்ட் மையம் பண்ணுங்க. அந்த மூலிகை தான் இந்த மூலிகை. சத்தமா சொல்லு சாமி. அல்லேலூயா. இது வந்து ஒலிவு மரம் எண்ணெய். ஒலிவு மரம் தெரியுமா? எங்க இருக்குது? இந்தியாவில வெளிநாட்டுல? ஏசப்பா போன நாட்டுல. அல்லேலூயா. அந்த ஒலிவு மரம் எண்ணெயில இது எண்ணெய் மேல பாரு மூலிகை இருக்குப்பா. இது நம்ம இந்தியாவில் இது மூலிகை. எத்தனை ஐட்டம் தெரியுமா? 16 ஐட்டம். என்னோட யூடியூப் ஜீசஸ் நரிக்குவர் அப்படி சொன்னா யூடியூப் வந்துடும். அதுல பாரு, சிரியானிங்க, கியானி இலை, துளசி இலை, ஆவரப்பூ இலை, சம்பருத்தி பூ இலை, ஜாஜிகா, அப்படி நிறையா சாப்பிட்ற ஐட்டம் தான். கெட்டு போன ஐட்டம் இல்லை. இவ்வளோ ஐட்டம் இதில் நான் போட்டி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போய் பணம் கொடுக்குறாங்க, டாக்டர் ஊசி போடுறாரு, மாத்திரை கொடுக்குறாரு, அப்பப்போ நல்லா ஆகுது, திரும்பி கூப்பிடுறாரு டாக்டர். இல்லையா? திரும்பி போய் பணம் கட்டணும், திரும்பி வரும், திரும்பி போவோம். ஆனால் நம்ம வயசும் குறைஞ்சி போயிடும், நம்ம வாழ்க்கையும் குறைஞ்சி போயிடும். அந்த கம்மிக்கல் ஒரு நாள் பெரிய ஒரு புத்துநோய் வச்சு கிட்னி ஃபெயிலியர் பண்ணி நரம்பு சீக்கிரம் ஹார்ட் பேஷண்ட் ஆகி சத்துறாங்க. இல்லையா? நான் 1997 நான் ரசிக்கப்பட்டு இருந்தாலும் நான் என் மூலிகை யார் கொடுக்குறேன், இப்படி ஜபைனில் மிஸ் பண்ணி யார் கொடுக்குறேன். அப்போ நான் என்ன நினைச்சேன், ஏசப்பாவோட ரத்தத்துல எல்லாம் விடுதலை. அப்படிதான் குட்டிகள் அப்படிதான் விடுதலை ஆகிக்கொண்டு இருந்துச்சு. கொஞ்ச காலம் இந்த 2019 ஆகாத முன்ன நிறைய பாஸ்டர் சொல்லிட்டாங்க. இல்லையா? நிறைய பாஸ்டர் பிள்ளைங்க சாகலாம். எல்லாம் நான் தெரிஞ்சு என் கண்ணுக்கு வந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்கலாம். ஏன்னு சொன்னா ஹார்ட் பேஷண்ட், ஏன்னு சொன்னா கிட்னி பேஷண்ட். அப்போ நான் சிந்திச்சு பார்த்தேன், ஆண்டவரே எங்கள ஆளுங்களுக்கு எந்த வியாதி இல்லை, இந்த வெளிய ஆளுங்களுக்கு இவ்வளோ வியாதி கொடுக்குறாரு ஆண்டவரே. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உருவாக்குன மூலிகை நீ சேஞ்ச் பண்ணி கொடு, 10ல் ஒரு பங்கு அவங்க கொடுப்பாங்க, நீ சாப்பிடு. இல்லையா? தன் வேலைக்காரன் தன் கூலிக்கு பார்த்தோம். எந்த டாக்டர் ஊசி போட்டு உங்க ஊசி போட மாட்டார், போடுவாரா? போட மாட்டார். ஆனா இந்த டாக்டர் இந்த ஜப எண்ணெய் தண்ணியில போட்டு வீட்டில் அடிச்சா எந்த சூனிய மந்திரம் வராது. காலையில ஒரு மூடி வாயில ஊத்துக்கொள்ளி சுடு தண்ணி குடிச்சா போதும், வாயில கிருமி, வயிற்றுல இருந்த கிருமி கண்டது வாங்கி சாப்பிடும். அது வயிற்றுல போய் என்ன பண்ண போது தெரியாது. கேஸ், ட்ரபுள், வாயு, பித்த, நீர், கிட்னி, கல் எல்லாம் ஏசி ரத்தத்தினால
மினிஸ் அதையா சுத்தமாக கல்வி மையப்படுது. இதுக்கு அப்புறம் பவுல் கேட்கு ஏன்னு நான் இது சொல்றதுன்னா, அந்த காலத்தில் சோறு ரொம்ப கஷ்டம். நாம தெருவில் வந்து சோறு கட்டி சாப்பிடுவோம், கவிஜா இருப்போம். எங்க அப்பாவுக்கு 3 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி? கடைசி பொண்டாட்டி பிள்ளைங்க நாங்கள். முதல் பொண்டாட்டிக்கு ராஜ்குமார் அண்ணன் பண்ணாரு, 3 நாள் கழிச்சா அந்த அம்மா செத்து போச்சு. 2வது பொண்டாட்டி கட்டிக்கிறாரு, அதுக்கு குழந்தை இல்லை. அது சாகுறப்போ எங்க அம்மா இம்மா சொல்லி பொண்ணு, பாப்பாவோட பொண்ணு எங்க அம்மா. அந்த பாப்பா அவளை பொண்ணு எங்க அம்மா பெரியம்மா சாகாத கவனி சாகாத எங்க அப்பா கையில கொடுத்துட்டு என் தங்கச்சி தான் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு அந்த அம்மா செத்து போச்சு. என் அண்ணன் பார்த்தா 3 வயசு பெரியவர் அன்னைக்கு, என் அம்மா 3 வயசு சின்னது. எங்கள் அப்பா சாரை ஊற்றியே எங்கள் அம்மாவுக்கு 12 வயசு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 11 குழந்தை பெற்றிக்கிச்சு எங்கள் அம்மா. 11ல் 6 பேர் செத்துட்டாங்க, 5 பேர் நாங்கள் உயிரோட வைக்கிறோம். கரண்ட் மையம் பண்ணுங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுறப்போ 50 வயசு. அப்பே இல்லையா 50 வயசு கைவன் அறியாத பொம்பளைக்கு எப்படி வச்சிருப்பாரு நினைச்சு பாருங்க. வெறும் சாரை ஊற்றி சந்தேகம் எங்கள் அப்பாவுக்கு அண்டாக்குள்ள ஒழிப்பாரு. ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணன் அவருக்கு வந்து 3ஆம் போர் அக்கா சத்திட்டாங்க, அண்ணன் சத்திட்டாரு. 3வது அண்ணன் ஹாஸ்டல் எப்படி போட்டாங்க இவ்வளோ பையன் சின்ன பையனை. 4ஆம் போரும் சத்தி போச்சு, 5ஆம் போரும் சத்தி போச்சு, 6ஆம் போர் 6 முகம் நான் போனேன். 7ஆம் போரும் சத்தி போச்சு. நான் போனேன் 7ஆம் போர் தான் 6 முகம். 7ஆம் போர் என் தங்கச்சி மேரி. தங்கச்சி பேர் மேரியா? ஆமாம். மேரி ஏன் விட்டாங்க சொன்னால், ஒரு மீட்டிங்கில் போயிருந்துச்சு. அல்லையா சொல்லுங்க. மாவட்டத்தில் பெரிய ஒரு மீட்டிங்கில் சோறு போடலான்னு சொல்லி பஸ் ஏறி போயிட்டோம். எங்கள் அம்மாலாம் பார்த்தா அங்கே குழந்தை பெற்றிக்கிறப்போ வெள்ளைக்காரத்துக்கு மேரி சொல்லி விட்டாங்க. 40 வருஷம் மீன ஏசி எங்களை தொட்டுட்டாங்க இல்லையா. மேரி சொல்லி விட்டு போயிட்டாங்க. அந்த பாப்பா 8ஆம் போர் சுமதி, அவங்க தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் பொண்ணாக மாறிச்சு. கரையரெட்டி மையப்படும் சுமதி. 30ஆம் போர் இஸ்கிலா தான் அவங்க இருக்கிறாங்க. 19 செத்து போச்சு, 11 செத்து போச்சு. இப்போ இந்த 3 தங்கச்சி என்னோட சின்னவங்க. ஒரு பையனை தூக்கி ஹாஸ்டலில் போட்டாங்க, மெட்ராஸ் ஹாஸ்டலில். என்னை தூக்கி போடல. ஏன்னு சொன்னால், நான் கொலகலா நல்லா அழகா நல்லா 2 தங்கச்சிங்க தூக்கி 3 பேருக்கு நான் தூக்குவேன், 3 பேருக்கு வளர்ப்பேன். 2 கிண்ணா அந்த டப்பாவில் மாற்றி தென்னை மரம் டப்பா மாற்றி தெருவில் போயிட்டு எக்கா சோறு போட்டு கேட்டு சாப்பிட வைப்பேன். எங்கள் அம்மா சொல்லும், அப்பா சந்தேகத்தில் எல்லாம் அடித்து ஒடிக்கிறார், சோறு வீட்டில் எல்லாமே பிடிச்சி வந்து அண்டை ஒடிக்கிறாரு, இந்த பசங்க நீ தான் காப்பாற்றும் சொன்னால், நான் போய் எல்லா கல்யாணம் எங்கே நடக்குது அங்கே போய் சாப்பிட்டு போகிற சொல்ல அதெல்லாம் எடுத்து வந்து என் தங்கச்சிக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பிட வச்சு நான் சாப்பிட்டு இவ்வளோ குண்டா நிறையா இருக்கும் சோறு வேஸ்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய பாறை மேலே போட்டி சிட்டுக்குருவி அன்னைக்கு நிறையா சிட்டுக்குருவி வந்து சாப்பிட சொல்லி உண்டிக்குள்ளே அடித்து துணியில் தண்ணி ஊற்றிக்குள்ளே நிற்பேன். அந்த சோறு அரிசியாக மாறும் 3 நாளில். பச்சை அப்படியே காஞ்சி போய் அதெல்லாம் ஒரு மூட்டில் கட்டி வச்சு எப்போ என் தங்கச்சி பசிக்குதோ அப்போ அந்த சோறு அள்ளி அந்த அரிசி அள்ளி திரும்பி ஆக்கி குருவி மயிலை அடித்து போட்டு ஆக்கி சாப்பிட வைப்பேன். இப்படி என் தங்கச்சி நான் காப்பாற்றுனேன் இல்லையா. ஆண்டவர் எப்படி என் வாழ்க்கையில் வந்தார் சொன்னார். இது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அம்மா செத்துட்டாங்க இல்லையா. எங்கள் அப்பா அடிச்சே சாப்பிட்டு அப்பா உயிரோடு இருந்தார். அப்புறம் என் தங்கச்சி ஊசிமணி பாசிமணி விற்கிறதுக்கு சென்னையில் ட்ரெயினில் போய் வியாபாரம் பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஆம்பளை பையன் ஓடி வந்து ட்ரெயினில் ஊற்றி போயிட்டார் லவ் ஃபீலிங்காக. அந்த ரத்தம் இந்த பாவம் மூஞ்சி மேலே அடித்து பயந்துட்டு 6 மாதம் தூக்கம் இல்லை. எந்த சாமியாண்ட ஓடினாலும் எந்த கோவிலாண்ட ஓடினாலும் பயம் பயம் பயம். அப்போ தான் கிறிஸ்துமஸ் மாதத்தில் ஒரு பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் அல்லையா எங்கள் தெரு ஏன்னா இப்படி சூப்பர் ஸ்டார் தெருவா எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கினி சாரை குடிச்சுக்கினி நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டெல்லாம் சீடி போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி வெத்தலை துப்பிட்டு ஜெகனிஜாக இருக்கும். நான் கோலம் போட்டு மாவு போட்டு வைக்கிற தெருவா. எந்த நாட்டாமி வந்தாலும் எந்த தலைவர் வந்தாலும் அந்த குருவிக்காரங்க அப்படி கூப்பிடு பட்டா மிட்டா கொடுக்கணும் ரேஷன் கார்டு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லி அவங்க உள்ளே எந்த சம்சாரிக்க வர மாட்டாங்க. அவ்வளோ கலிஜாக இருக்காங்க தெருவும். அந்த கலியில் தான் என் ஆண்டவர் ஊழியக்காரர் மூலியமா கிறிஸ்துமஸ் மாதத்தில் வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னோட வாருங்கள் நான் உனக்கு இதை பார்த்து சொல்லி மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை படி பேசிக்கொண்டு வர்றப்போ தான் அங்கே வருத்தப்பாடி பாரம் சுமக்கிறது யார் சொன்னா
என் தங்கச்சி ஒன்று தான். இல்லையா? அந்த பாப்பா தான் ஒரு 11 வயசு பாப்பா ஓடி வந்து, ஐயா எனக்குலாம் தூக்கம் இல்லையா, நான் தான் ஐயா ட்ரெயினில் ஒரு பையன் சார்ந்த சத்தத்தை பார்த்தேன், அன்னைக்கு கண்ணு வந்து காது வந்து ஐயா சொன்னா, பாஸ்டர் ஏசுவி ரத்தம் சொல்லி இது போல ஜபையில் தண்ணி ஊற்றி அவங்க மூஞ்சி மேலே அடித்து கொஞ்சம் குடிக்க வச்சு சுமத்தி உனக்கு நல்லா தூக்கம் வரும், காலையில் எழுந்து வந்து என் வீட்டுக்கு போய் என் சர்ச்சுக்கு வந்து சாட்சி சொல்லணும். சரி ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு. காலையில் 10 மணியில் நாங்கள் ரவுண்டு கட்டி பார்க்குறோம், அந்த பாப்பா நல்லா தூங்கி கழிக்குது. இல்லையா? அது ஏந்தோம்னா அலேலியா சொல்லுது. பக்கத்தில் என் மச்சாங்காரன் சாமியார் வருது, இது மேலே வெள்ளைக்காரன் பேய் உட்காந்துக்குது. என்ன பேய் உட்காந்துக்குது? வெள்ளைக்காரன் பேய்க்கு உட்காந்துக்குது. பொண்ணுக்கு இந்த ஊரில் நாட்டாமை வீட்டு, நாங்களும் நாட்டாமை பெரிய வீட்டில் பெரிய வெள்ளைக்காரன் பேய் உட்காந்துக்குது, ஒரு குடிச்சு கட்டி உட்கார வச்சுது அப்படின்னு சொல்லி என் ஜாதிக்காரங்களாம் குடிச்சு போட்டு என் தங்கச்சி அங்கே உட்கார வச்சுட்டாங்க. யானை சாணம் எடுத்துக்கின்னு யாரோ அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அநேகர் வருவாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க பெரியவங்க ஜபம் பண்ண விடுதலை ஆகுது. இல்லையா? நான் போய் கத்துவேன் என் தங்கச்சிக்கு, இப்படிலாம் ஜபம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம தெய்வம் என்ன, நம்ம ஜாதி என்ன, நம்ம கோத்திரம் என்ன சொல்லி என் தங்கச்சிக்கு நானும் பயம் காட்டுவேன். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் திருப்பதியில் இருந்தோம், மேல் திருப்பதி பாரு, அது ஆந்திரா வண்டி. இல்லையா? திருப்பதியில் என் இந்த வண்டி, என் வண்டி ஆந்திரா வண்டி, நான் அந்த வண்டியில் எங்கேயா முழுதும் ரவுண்ட் அடிக்கிறேன். இல்லையா? அப்போ மேல் திருப்பதியில் இருக்கிறப்போ பாபநாசம் மேல் திருப்பதி ஏழுக்கிறோம். அங்கேருந்து என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் வைக்கு வலி. நான் எனக்கு சொந்த குலதெய்வம் வந்து ஆதி பழஸ்தாம முடியாதான் வச்சுருப்பேன், எருமா ரத்தமாக குடிப்பேன். அப்போ என் தெய்வத்துக்கெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி எவ்வளோ பூஜை பண்ணாலும் அந்த வயிற்று வலி கொஞ்ச நாளில் திரும்பி வருது. அப்போ எல்லா சாமியாராண்ட போய் எதோ பார்த்து வயிற்று வலி வருது. அப்போ தான் நான் நினச்சேன், நாங்கள்லாம் வந்து போய் இன்னைக்கும் போலீஸ்காரன் சொல்லுவாங்க, இந்த குருவிக்காரங்க கொலை பண்ணுறதில்ல, தலை அறுத்ததில்லை, தங்க திருடு பண்ணுறதில்ல, இவங்கள போல எல்லா பேரும் இருந்தால் போலீஸ் அவசரம் இல்லை, வக்கீல் அவசரம் இல்லை, இவங்கள போல தான் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க போலீஸ்காரங்க. இல்லையா? ஆனால் பொய் அதிகமாக சொல்லுவோம் நாங்கள். இல்லையா? பொய் சொல்கிற வாய்க்கு என்ன கிடைக்காது, பைபிள் சொல்லுது. நாங்கள் எவ்வளோ பொய் சொல்லுவோமா, காக்கா அடிப்போம், கவுதாரிசி கறி சொல்லி வைக்கிறோம். எத்தனை பேர் கவுதாரி கறி சொல்லி காக்கா கறி சாப்பிட்டாங்க தெரியாது. இல்லையா? நான் வீட்டுக்கு போகிற ஒரு பூனை கேட்பேன், பூனை இல்லை போக்குறீங்க, அது நாய் வளர்த்து வவ்வோ கத்தும், வீட்டுக்கு காவல். பூனை வளர்த்தா மியாவ், இவன் 2 கண்டு போயிட்டா வீட்டில் போய் தேசாலை சாப்பிட்டுருப்பேன், மியா சொல்லி கடவுளாண்ட வேண்டுது, அது அழகாக்கிது. ஆனால் மனசு புல்லு மனசு, ஆமாடா குடிகாலம் எப்போ பார்த்தா மியா கற்று நிற்கிது. அப்போ பிடிச்சின்னு போ. நான் பூனை பிடிச்சிட்டு போவேன். என் அண்ணங்கார ஒரு முசுல் தோல் இருந்தால் போதும், ஒரு முசுல் தோல், முசுல் கறி சொல்லி அந்த அம்மாண்ட வந்து, அம்மா இப்போ தான் அறுத்து போட்டேன், அவர் வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாரு, 100 ரூபா நீ எவ்வளோ தர, 50 ரூபா தர, சாப்பிடு நீ உன் பூனைக்கறி நீயே அப்படின்னு சொல்லி போய் சொல்லி அந்த பூனைக்கறி அவங்கள சாப்பிட வச்சுட்டு வந்துடுவோம். நாய் பள்ளி எடுத்துன்னு நிறைய பள்ளி சொல்லி வைப்போம். இப்படி வாய் தர